அந்த மாட்டு எல்லாம் சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி போட்டு அது மண் சட்டி பயன்படுத்துவாங்க. அந்த மண் சட்டிய அந்த வீட்டோட முச்சந்தில உடைப்பாங்க. அதாவது இந்த மாடு கன்னுகளுக்கெல்லாம் திஷ்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி எடுத்து உடைச்சிட்டு, திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஆலம் கரைச்சு வச்சிருப்பாங்க வாசல்ல. அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு, வீட்டு சாமி ரூம்க்குள்ள எந்த வீடு யார் வீட்ல மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்களோ, அவங்க வீட்டு சாமி ரூம்ல எல்லாரும் போய் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெரியவங்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறது. அத்தன பெரியவங்க கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான ஒரு நாளா இந்த மாட்டுப் பொங்கல் நாள் பயன்படும். எத்தன மணியா இருந்தாலும் சரி, நைட்டு 10 மணியா இருந்தாலும் சரி, 10:30யா இருந்தாலும் சரி, சில பெரியவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கிட்டயும் வாங்கிக்கலாம். இல்ல பக்கத்துல இருக்கீங்க, கிராமத்துல இருக்கீங்க, பக்கத்துல சித்தப்பா வீடு இருக்கு, அத்தை, மாமா வீடு இருக்கு, சொந்தக்காரவங்க வீடு இருக்கு, அவங்க கிட்டயும் போய் வாங்கலாமான்னா, தாராளமா வாங்கிக்கலாம். அதற்குரிய நாளா இந்த நாள பயன்படுத்திக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது கிராமத்துக்கு தான் போவோம் பொங்கலுக்கு. அப்போ வந்து எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டுப் பொங்கல் முடிச்சுட்டு பெரியவங்க எல்லார் கால்லயும் ஆசீர்வாதம் வாங்குனதுக்கப்புறம், அப்போ வந்து பெரிய முத்தம் இருக்கும். ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு முன்னாடி ஒரு பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்துல குடும்பத்துல இருக்கிற எங்க எல்லாரையும் நிக்க வச்சு, சித்தப்பா, அத்தை, அத்தை பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாரையும் ஒண்ணா நிக்க வச்சு, ஒரு பெரிய பூசணிக்காவ வந்து சுத்தி போடுவாங்க. ஏன்னா குடும்பமே வந்து ஒண்ணு கூடி இருக்க இந்த பண்டிகைக்காக. ஏன்னா எங்க வீட்லன்னு இல்ல, அந்த கிராமத்துல எல்லார் வீட்லயுமே அதான் பழக்கமா இருக்கும். அந்த பெரிய பூசணிக்காவ திஷ்டி சுத்தி போடுறத வழக்கமா இருக்கும். இந்த நேரத்துல வந்து நான் இன்னொன்னையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பொங்கல் எவ்வளோதான் கொண்டாடினாலும், இந்த வருட பொங்கல் வந்து எனக்கு ஒரு நெருடலான ஒரு பொங்கலா தான் இருக்கு. அது ஏன் அப்டின்னா, நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், இவ்ளோ பழக்கவழக்கம் சொல்றேன், இவ்ளோ பண்ணுவாங்கன்னு சொல்றேன் அப்டின்னா, இது எல்லாமே நான் கத்துக்கிட்டது எங்க பாட்டிக்கிட்ட இருந்து தான். அவங்க வந்து உடல்நிலை காரணமா, வயது மூப்பின் காரணமா கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி எங்கள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு பெரிய கை ஒடஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்வா இருக்கு. முதல் முறையா அவங்க இல்லாம நான் ஒரு பொங்கல் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு நெருடல தருது. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் வீட்ல. முதலா பாட்டி இல்லாம ஒரு பொங்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட ஆன்மாவோட ஆசீர்வாதம் எங்க கூட எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்களோட ஆசீர்வாதத்துல இந்த வருடம் பொங்கல் மட்டும் இல்லாம மாட்டுப் பொங்கலையும் நாங்க சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு நான் அவங்க கிட்டயே வேண்டிக்கிறேன். அதே மாதிரி உங்க முன்னோர்கள் யாரையாவது நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்களோட ஆசீர்வாதமும் இந்த பொங்கல் திருநாள்ல உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.